வெல்கம் டு ஆத்மா. நாம் செய்யும் தவறை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தால் நாம் முட்டாளாகிறோம். வினை விதைத்தவன் வினையறுப்பான். நாம் தவறு புரியும் பட்சத்தில் கடவுளாலும் கண்காணிக்கப்படுகிறோம். நம்மால் பாதிக்கப்பட்ட ஆவிகளாலும் கண்காணிக்கப்படுகிறோம். அந்த வினைகளுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. சிவராமன் பொருத்தியிருந்த கேமராவின் மூலம் சாந்தியின் முகத்திரை கிழிந்ததா பார்க்கலாம். நகையெல்லாம் எடுத்த இடத்துல ஒழுங்கா வச்சுட்டல. அந்த கிழவனுக்கு டவுட் வந்துருச்சு. நகை எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டான். நான் தான் பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். இங்கதான் டார்லிங் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளோட நம்ம பொண்ணு அழகா இருந்தா ஆம்பளைங்களுக்கு சந்தேகன்றது வரதான் செய்யும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? எவ்வளவு சீக்கிரம் இந்த சொத்தை உன் பேர்ல வாங்குறியோ அதான் நமக்கு சேஃப். ஆம்பளைங்களுக்கு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. அது முடிகிறதுக்கு முன்னாடி சொத்தை உன் பேர்ல மாத்தி ஆகணும். அவசரப்படாத. அந்த கிழவை என்ன முழுசா நம்பணும். அவனே என் பேருக்கு சொத்தை எழுதி கொடுக்கற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அன்னைக்கு அவன் பையன்கிட்ட போன்ல பேசி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அப்படியும் பையனையும் பிரிச்சுட்டேன்ல. அவ்வளவு நல்லவளா நீ. இதுவரை டார்லிங், இங்கதான் நம்ம 7th சென்ஸை யூஸ் பண்ணோம். அவன் பையன் அந்த ஆளுக்கிட்ட சென்டிமெண்டா பேசி மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்துட்டான்னு வச்சுக்கோயேன். இந்த ஆள் மனசு மாறி பையன் பேர்ல சொத்து எழுதி வச்சான்னு வச்சிருவான். அதனால இவங்க 2 பேரையும் ஒட்ட விடாம பண்ணணும். அதுதான் நமக்கு சேஃப். அவனுக்கு புரிஞ்சிருந்தாதான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியும். அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா? கிழவனை உண்டியல் என்ன பண்ணிட மாட்டேன். கர்ப்பமா இருக்க, என் வாரிசுக்கு எழுதி கொடுன்னு மிரட்டி வாங்கிடுவேன். சூப்பர். அப்படியே அவன் செக்அப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்கள வச்சு சொல்ல சொன்னா முடிஞ்சு போச்சு. அவன் நல்லா இருக்கிற வரைக்கும் உயில எழுத மாட்டான். டார்லிங், பேசாம ஸ்லோ பாய்சன் கொடுத்துடலாமா? சூப்பர்ப்பா. அப்போதான் அவன் பெட்லேயே விழுந்து கிடப்பான். அப்புறம் அவனே லாயர் கூப்பிட்டு உயில் எழுதுவான். உயில் மட்டும் எழுதிட்டான். நம்ம ரேஞ்சே வேற. Hands up. நவருங்கடா. ஏய் டேய், என்ன தூங்க வச்சுட்டு நீங்க ஜல்சா பண்றீங்களா? பாத்தீங்களா என்ன மிரட்டி என்ன பேச்சு பேசுறான்னு? உங்களை கொன்னுட சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றான். நம்பிட்ட சாந்தி, ஓவரா சீன் போடாத, உடம்புக்கு ஆகாது. என்னையே உன்னை நம்ப சொல்றியா? சாந்திய கல்யாணம் பண்ணா நிம்மதி கிடைக்கும் தான் கல்யாணம் பண்ண. என் நிம்மதியே பறிச்சிட்டியேடி, பச்சை துரோகி. அசஞ்சா சுற்றுவேன். சத்தியமா 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 நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இதுக்கு மேல உன்னை நம்பினா என்னை விட முட்டாள் எவனும் இல்லடி. உன்னை மாதிரி பொண்ணுங்க உயிரோடவே இருக்கக்கூடாது. இருடி, போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை என்ன பண்றேன் பாரு. மூடிட்டு போன விட போன விடான்றல யாருக்கிட்ட வந்து சீனை போடுற? வயசான உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும்போது வயசு பையன்
எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். வாக்கிங் ஸ்டிக் பிடிக்கிற வயசுல கண்ணை பிடிச்சிட்டு இருக்கிய, ரொம்ப தப்பு. உட்கார்ற ஆ, உட்கார்ற மேடம். அடப்பாவிகளா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களேடா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? டேய் சிவா, ஆ? நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எவ்வளவு சீன் போட வேண்டியதா இருந்தது தெரியுமா? ஜோசியத்துல உனக்கு நம்பிக்கை ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டோம். உன் ஜோசியர் தான் எங்க டிராமாக்கு கதை தந்தாரு. பேரு சிவராம, வயசு 64, ஒரே பையன், ஃபாரின்ல படிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். பார்ட்டி தனியா தான் இருக்கு. 48 நாள் கோயில பிச்சை எடுத்தா உங்க பையன் உங்கள்கிட்ட வந்து சேருவான் அப்படின்னு ஒரு கதையை விட்டு இப்ப வரைக்கும் கோயில சுத்திக்கிட்டு தான் இருக்கான். உனக்கு தெரியுமா, நீ கோயிலுக்கு வர நேரமா பார்த்து நான் பக்தி பாட்டை பாடி தாக்குன. நீயும் சரண்டர் ஆயிட்ட. இவன் எப்படி? என்ன சிவா, ஷாக் ஆயிட்டியா? இவன் தான் வட்டி கேட்டு வந்த தாதா. உனக்கு எதுக்குடா இந்த கண்ணு? எல்லாமே எங்களோட செட்டப் தான். டேய் சிவா, உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை கார்ல வந்து இடிச்சது யாருன்னு தெரியுமா? கேசவா, கிழவன் வந்துட்டு இருக்கான். உயிருக்கு எந்த சேதமும் இல்லாம லேசா தட்டிக்கிட்டு போயிட்டே இரு. ஓகே சார். செல்லம், நம்ம பிளான் படி வண்டி ரெடியாக இருக்கு. ஆட்டோவில் அந்த ஆளை தூக்கி போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடு. அங்கே நம்மளோட நர்ஸ் தான் இருப்பா. சரியா? ஓகே. பெருசா லைட்டா தட்டு போயிட்டே இரு. மாசமா கண்காணிச்சு இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கணும். மாத்திரை போட்டு தூங்க வேண்டியதானே? தூங்குற துப்பாக்கி எடுக்கிறேன். சார், இந்த சொத்து பத்திரம் சிவா, நீ ஒழுங்கா உன் சொத்தெல்லாம் சாந்தி பேருக்கு எழுதி வச்சனா உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நீ சித்திரவதை என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கும். என்னடா மிரட்டுறியா? என் உயிரே போனாலும் கையெழுத்து போட மாட்டேன். ஏய் சிவா, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. உன் கையெழுத்து உன்னோட நான் நல்லாவே போடுவேன். டேய், லெட்டர் வேற எழுதணும்டா. அது நீயே எழுதுனாதான் நல்லா இருக்கும். சும்மா அடம் பிடிக்காம எழுது. என்னடா மிரட்டுறியா நீ? டேய், இல்ல, நான் சைலண்டா டீல் பண்ணணும்னு பார்த்தா என்ன வைலண்ட் ஆக்கறியா? டேய், டவுன். ஏய். சிவா, கையெழுத்து போட்டு தொலைடா. இந்த கேசவா இருக்கானே, ரொம்ப கெட்ட பையன். உன்னை குப்பரை போட்டு படுக்க வச்சு உன் பேரை முதுகுலயே எழுதிடுவான். ஓகேவா? வேணாடா, போட்டுருடா. போடு. குட் பாய். போட்டு போட்டு போடு. கரெக்டா போடு. இந்தா. டார்லிங், இந்த நீ கேட்ட பத்திரம், சொத்து பத்திரம். நீ ஆசைப்பட்டு கேட்டிய, சொத்து உன் பேருக்கே வந்துச்சுல்ல?
தேங்க்ஸ் நவீன். சிவா தேங்க்ஸ் டா. ஏடே இப்போ உனக்கு திருப்தி தானா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லா இரு. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடம். எனக்கு வந்த நிலைமை எதிரி கூட வரக்கூடாது. டேய், டேய், போதும் சும்மா ரப்சர் பண்ணிட்டே இருக்காத. நீ அந்த பேப்பர் எடு. இந்த பேப்பர்ல நான் சொல்ற மாதிரி எழுது. அதான் எழுதி கொடுத்துட்டேனே, இனிமே தர்றதுக்கு என்ன இருக்கு? அது உயில், இது உயிருக்கு உண்டான பத்திரம். சொல்றதை எழுதுடா. சொல்ல சொல்ல எழுது. அன்புள்ள கிரிஷ்க்கு ஒரு தந்தையார் சிவராமன் எழுதி கொள்வது. எழுது. வாய் பார்த்துக்கிட்டு என் வாயில் என்ன இருக்கு? எழுது. என்னை விட்டு பிரிந்து சென்றதால் உன்னை பிரிந்த வேதனையில் எனக்கு இங்கு வாழ இஷ்டமில்லை. மிகவும் மன உளைச்சலாக இருப்பதால் நானே தற்கொலை செய்து கொள்கிறேன். ஏய், என்ன வாயில ஈ போயிட போது? எழுதுற பார்க்காத, எழுது. என்னோட சாவுக்கு காரணம் யாரும் இல்லை. சாந்தி, என்னை மன்னித்து விடு. நான் போகிறேன். படிக்கி சிவராமன். டேட் கிளியரா போடு. ஓடுறீ. வயசு பொண்ண வயசான பெரியவர் கல்யாணம் பண்ண காரணத்துக்காக அவருக்கு ஈபிகோ செக்ஷன் 420 படி இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் இவருக்கு உடனடியாக தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். சிவராமன் பொருத்தி இருந்த கேமரா சாந்தி நவீனின் வண்டவாளங்களை தன்னுள் பதிவு செய்தது. சாட்சியம் ஊர்ஜிதமானது. தண்டனை நிச்சயமே. உறவை தேடிய சிவராமனுக்கு கிடைத்த பரிசு உயிர் பலியா என்ன? ஒருவேளை இவர்கள் சிவராமனை கொன்றுவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். சிவராமனின் மகன் கிரிஷ் கேட்கும் கேள்விகளுக்கு இவர்களால் விடை சொல்ல முடியுமா? அல்லது அவன் கோபம்தான் இவர்களை சும்மா விடுமா? பார்க்கலாம். கேசவா. எஸ் யுவர் ஆனர். Proceed. நல்ல தீர்ப்பு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ கிரீஷ், கிரீஷ், be cool, என்னால முடியல be cool. சார். Cool, cool. ஐயோ எங்க அப்பா ஆணை கொண்டு கிரீஷ், கண்ட்ரோல். மேடம், இவர்தான் கிரீஷ், சிவராமனோட ஒரே சன். நான் தான் சாந்தி, உன்னோட அம்மா. மேடம், சார் யாரு? இவர் என்னோட கசன் பிரதர். வணக்கம். வணக்கம். கிரிஷ், உங்க அப்பா எப்படி நம்மள அனாதையா தவிக்க விட்டு போயிட்டாரு. பேசாதடி, எல்லாம் ஒன்னால வந்தது. எங்க அப்பாவை அநியாயமா கொண்டேடி பாவி.
உன்னை வெட்டினாலும் தப்பு இல்லடி. கிரீஷ், 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க அப்பாவோட ஒய்ஃப். வாடி போடின்னு பேசுறது நாகரிகம் இல்ல. இல்ல சார், இப்பதான் ஏதோ பண்ணி எங்க அப்பாவை கொண்டு இருக்கா. இல்லப்பா, உங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எந்த காயமும் இல்ல, பாய்சனும் இல்ல. கிரீஷ், பொதுவா வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துல எடுக்கிற அவசர முடிவு தான் தற்கொலை. உங்க அப்பா உங்க அம்மா செத்தப்பவே பாதி செத்துட்டாரு. நீ வந்து அவரை பார்த்து ஏதாவது ஆறுதல் சொல்லியிருந்தீனா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சாரி கிரேஷ், உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா உன் அப்பாவோட சாவுக்கு நான் காரணம் இல்ல. எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. மேடம், சாரு உயிலை பத்தி ஏதாவது சொன்னாரா? கல்யாணமான கொஞ்ச நாள்ல அவர் எப்படி உயில பத்தி பேசுவாரு? எனக்கு எல்லாம் அத பத்தி தெரியாது. இல்ல, உயிலை பத்தி அவர் பேசும்போதெல்லாம் அதை எப்ப எழுதணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி பேச எவனுக்கும் உரிமை இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை அதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாராங்கிறதுக்காக கேட்டேன். எதுவுமே சொல்லல. வேணா நீங்க போய் பாருங்க. கிரீஷ், நீங்க போய் பாருங்க. காலன் செய்த வினையால் சிவராமனை முகப்புத்தகமே காலனாகி கொண்டு சென்றது. வாழ நினைத்த சிவராமனின் வாழ்க்கை காற்றில் கரைந்தது. மகன் கிறிஷின் வருகையும் அவன் சொத்துக்களின் விவரத்தை பற்றி கேட்கும்போது சாந்தி கிறிஷிடம் அகப்படுவாளா? எந்த சொத்திற்காக சிவராமனை இவர்கள் கொலை செய்தார்களோ அதே சொத்து இவர்களுக்கு வினையாகி போகிறது. சாந்தியின் கனவு கதவு மூடப்படுமா? வீட்டிற்கு வரும் கிறிஷின் கையில் இன்னும் என்னென்ன சிக்கப் போகிறது பார்க்கலாம். இது உங்க அப்பாவோட கையெழுத்துப்பா. அன்பு மகன் கிரீஷுக்கு சிவராமன் எழுதுவது: என்னை மன்னித்து விடு. உன்னை பிரிஞ்சிருக்கும் வேதனையில் எனக்கு வாழ இஷ்டமில்லை. அதனால் நான் தற்கொலை செய்கிறேன். என் சாவுக்கு யாரும் காரணமில்லை. சாந்தி, என்னை மன்னித்து விடு. நான் போகிறேன். உயில் எழுதியிருக்காருப்பா. உங்க அப்பா சுயமா அவர் சம்பாரிச்ச சொத்தை எல்லாத்தையும் சாந்தி பேர்ல தான் எழுதியிருக்காரு. இதுல உனக்கு துளியளவு கூட பங்கு இல்லைன்னு தெல்ல தெளிவா எழுதியிருக்காரு. சார், எங்க அப்பாவே போயிட்டாரு. சொத்து போனா போயிட்டு போகுது சார். அப்பாவோட ஆசையை தெரிஞ்சும் அவர் கவனிக்காம விட்டது ஏன் தப்பு தான் சார். பணம் பணம்னு பணத்தை தேடி அலைஞ்ச நானு அப்பாவோட மனசை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் சார். சார், அப்பா கூட தான் என்னால இருக்க முடியல. அட்லீஸ்ட் அவர் யூஸ் பண்ண பொருளா தான் நான் வச்சுக்கிறேன் சார். அப்பா என் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் சார். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். அம்மா, அவர் இதை எடுத்துட்டு போலாமா? இங்க இருந்து எதை வேணா எடுத்துக்கோங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேங்க. வா.
நீதியை ஏமாற்றி விட்டார்கள், கிருஷ்ஷையும் ஏமாற்றி விட்டார்கள். இவர்களின் பாவக் கணக்கிற்கான பதிலை இவர்கள்தான் சொல்லியாக வேண்டும். விடை கிடைக்குமா? சிவராமனின் ஆன்மா இவர்களை மன்னித்து விடுமா அல்லது மரணிக்கச் செய்யும்?